அவங்களுக்கு இதோட ஸ்பெஷல் டிஸ்டர்பனி. சொல்லுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நான் இந்த சாட்சியை சொல்லி இருக்கணும். என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால என்னால கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு கர்த்தர் கிருபையா எனக்கு இந்த சாட்சியை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த கூடுகைக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நான் கரெக்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு காரியத்துல எல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் சரி பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்ததற்காக நான் தேவாதி தேவனை நான் கூடுகைக்கு அருமையான கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்க பிரேயர் மீட்டிங் எங்க குன்னத்தூர் பகுதியில வைப்பதற்காக கர்த்தர் வெளிப்படுத்தி திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தினார். அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களுக்காக அந்த காரியங்கள் செயல்படுவதற்காக பல தயக்கங்கள், அதனால எப்படி செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு தான் அந்த குன்னத்தூர் பகுதியில அந்த பிரேயர் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுலதான் வைக்கணும்னு நான் பிரயாசப்பட்டு அதற்கான காரியத்தை தான் நான் செய்துட்டு இருந்தேன். கர்த்தர் மகிமையாய் அதை 3 ஆலயங்களுக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். சிறந்த வாசலை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் 1000 மூலமாக அந்த காரியங்களை கர்த்தர் அதை திறந்த வாசலை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கான முதலான ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப எனக்கு பயங்கர தடுமாற்றம். எப்படி இதை செய்யறதுங்கிற பயங்கர குழப்பம். ஆனா கர்த்தர் கிருபையா இறங்கி நிறைய காரியங்களை ஒப்பு கொடுக்க சொன்னார். நிறைய காரியங்களை அதற்காக ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ண சொன்னார். நிறைய காரியங்களை அதற்காக எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்கள் இந்த ஜெப குடிக்காக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில மெசேஜ்ல எனக்கு அதற்கேற்ற பதில் வந்துட்டே இருக்கும். அதன்படி ஒவ்வொரு காரியமா நகர்த்தி கொண்டு போயிட்டே பிரதங்க நான் கேட்கிறப்ப கர்த்தருடைய திட்டம் இருந்துச்சுன்னா நாங்க அந்த பகுதிக்கு வருவோம், அற்புத அடையாளங்கள் கர்த்தர் வெளிப்படுத்துவாருன்னு சொன்னாங்க. அநேக பேர் அதற்காக அதிக பாரத்தோடு ஜெபிச்சாங்க. ஏன்னா இந்த பகுதியில நிறைய சத்ருவானவன் போராட்டம் இருந்ததுனால அதனுடைய பாதிப்பு, செயல்கள் நடத்த விடாத வகையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. ஆனா எல்லாருடைய ஊக்கமான ஜெபம் அந்த கூடுகையில ஜெபிப்பதற்கு மறந்ததே இல்ல. காலையில ஜெபத்துலனாலும் அப்பவும் நம்முடைய குன்னத்தூர் பகுதியை சொல்லி ஜெபிச்சாங்க. ஈவினிங் டைம் பிரேயர்னாலும் ஜெபிச்சாங்க. அது போக ஸ்பெஷலா பிரேயர் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சு அதற்காக இணைந்து எல்லாரும் ஜெபிச்சாங்க. அதற்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி. உங்களுடைய ஜெபம் இந்த மீட்டிங்க வல்லமையாய் உங்களுடைய சாட்சியா நிறுத்துவதற்கு உதவி செய்ததுக்காக நான் தேவனை நான் துதிக்கிறேன். அதற்கேற பிரதிபலனை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுப்பார். அதே போல 3 பகுதியில கர்த்தர் மகிமையாய் வெளிப்பட்டார். குன்னத்தூர் பகுதியில எல்லாம் நிறைய பேருக்கு விடுதலை, நிறைய பேருடைய போராட்டங்கள் எல்லாம் மாறுறதுக்கு நிறைய இருதயங்கள் தொடப்பட்டுச்சு. ஏதோ ஏனோதானாலும் இருந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு கூடுகைகளாக வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிறைய பிள்ளைங்க எங்க குன்னத்தூர் பகுதியில இருந்து இந்த கூடுகைகளாக இணைக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் நிச்சயமா அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். அதே போல பெருமாநல்லூர் பகுதியிலும் நாங்க எல்லாம் பிரியா சிஸ்டர், மலவி சிஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு சகோதரியை போல எல்லா காரியத்திலயும் உறுதுணையா இருந்து எல்லாம் சேர்ந்து பிரதர் சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு நேரம் கூட அவங்க டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. உலக காரியங்களை நாங்க பேசி எந்த ஒரு இதுவுமே நாங்க பண்ணவே இல்லை. இருந்த நாட்கள் ஃபுல்லாவுமே கர்த்தருடைய நாம மகிமைப்படக்கூடிய காரியங்களை மாத்திரதான் செய்யறாங்க. அவங்களோடு இணைந்து செயல்படுத்த எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பரலோக மாதிரியே அந்த 2 நாட்களில் எனக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி கருணாபதி பகுதியிலேயும் போய் அற்புத சாட்சியா கர்த்தர் நிறுத்துறதுக்கு உதவி செய்தார். அந்த இடத்துலயும் கர்த்தர் மகிமையா வெளிப்பட்டார். அநேக பிள்ளைகள் அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, தக்குகளில் இருந்து தெரிவிக்கப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் எல்லாருடைய ஊக்கமான ஜெபம். இந்த ஜெபம் மட்டும் இல்லைன்னு, இந்த வல்லமையான ஜெபம் இல்லைன்னு இந்த பிசாசு போராட்டம் நிறைந்த பகுதிகளுக்குள்ள சென்று இந்த ஊழியத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது. எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மகிமையா நிலைநிறுத்தினார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஃபேமிலிக்குள்ள நிறைய மாற்றங்கள். குணத்தூர்ல இருக்கிறப்ப சிஸ்டர் என்னோட பொண்ணு தலையில கை வச்சோம், நம்ம ஐக்கிய கை வச்சுட்டு அவன் பொத்துன்னு விழுந்துட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பா, என் பிள்ளைங்க நல்ல பிரேயர்ல இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கேனே, வல்லமையா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு. சிஸ்டருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அவங்க லேட் நைட் தான் எல்லாம் வந்தாங்க. அந்த பிரேயர் பண்றப்பதான்
அவங்க எங்க பிள்ளைங்களை பாக்குறாங்க. மைட்டினான்னு சொன்னோம்னா மைட்டினாவா அப்படின்ட்டாங்க. ஜெஃபினா மேல கை வச்சா ஜெஃபினாவை கீழே விழுந்துட்டான். எல்லா பிள்ளைகளுக்குள்ள அது ஒரு தட்டு இருந்துட்டே இருக்கு. எங்க அறியாமலே அந்த தட்டு. அப்பதான் நான் உடனே போயிருந்தேன், அப்பா தயவா மன்னிச்சிருக்கேன். எங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தா, தெரியாமல ஏதோ ஒரு பண்ணியிருந்தாலும் தயவா மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க. எந்த காரியத்துல நான் தவறிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாம் சரியா இருக்கிறத நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஏதோ ஒரு காரியத்துல நான் மிஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த பாதிப்பு எங்க பிள்ளைங்களை தொட்டுருக்கு அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். சிஸ்டர் சொல்லிட்டாங்க, உனக்கு தனியா ப்ரேயர் பண்றேமா வீட்டுல வந்து சொல்லிட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்தவங்க கர்த்தர் அவங்க மூலமா மகிமையா வெளிப்படுத்த நிறைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். சிஸ்டர் மூலமா பிரதர் மூலமா நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பிள்ளைங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க வைத்தாங்க. தனியா பிள்ளைங்களாம் அர்ப்பணித்து ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு தெய்வீக விடுதலையே பிள்ளைகளுக்குள்ளாக கட்டளையிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல, எந்த காரியத்துல நான் தவறிட்டேன் சப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, எப்படியாவது நான் இதுல நான் சரி பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்னைக்கு எங்க பிள்ளைங்களை நான் அனுப்பல. அவங்க காலேஜுக்கு போக வேணாம், நான் அன்னைக்கு வீட்டுல இருக்க வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். நைட்டு நானு என் கணவர் எங்க 2 பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்கள் போட்டுட்டு கைகளை கோர்த்துட்டு ஏற்கனவே பிரதர் சிஸ்டர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நாங்க ரிவைண்ட் பண்ணி அதெல்லாம் நாங்க என்ன சொன்னாங்களோ அந்த காரியங்கள் நாங்க அர்ப்பணிச்சு ஜெபிச்சோம். இந்த எந்தெந்த இடத்துல என் பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்க நாங்க வெளிப்படுத்தினாரோ அந்த இடத்துல எல்லாம் நாங்க சொல்லி சொல்லி கை கோர்த்து நேரு முழங்கால நின்று நாங்க அழுது ஜெபித்தோம். ஜெபிச்சுட்டு எங்க பிள்ளைங்க தலைகளின் மீது நானும் என் கணவரும் இணைந்து கைகளை வைத்து ஜெபித்து, அப்பா எப்படியாவது விடுதலையை கொடுத்துருங்க. எங்க பிள்ளைங்க எங்க கூடவே இருக்கிறப்ப நாங்க ஃபேமிலி ப்ரேயர்ல நாங்க சேர்ந்து பண்ணுவோம். சேர்ந்து பண்றதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப பிள்ளைங்க படிப்பு நிமித்தமா வேலை நிமித்தமாக வெளியிடத்துல இருக்கிறதுனால எங்களால இணைந்து ஜெபிக்க முடியல. அதனால போன் பண்ணிட்டு டெய்லி விசாரிச்சுட்டு அப்படியே வச்சிருது. அப்புறம் கரெக்டா சொன்னாரு, இனிமே அந்த இடத்துல நீ குறைவா இருக்கிற, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் இந்த ஜெபம் அந்த இடத்துல ஒரு இடத்துல தடைப்படுது. ஒரு ஒரு கூடுகைக்குள்ள ஒரு மீன்களாக முடியாத ஜெபத்திலும் இணைக்கப்படாம நம்ம இருக்கிறோங்கிறத கருத்துல வெளிப்படுத்த உடனே நாங்க அர்ப்பணிச்சு ஜெபித்தோம். இனிமே கண்டிப்பா ஒரு போன் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஆன்லைன்ல கூட நம்மளால ப்ரேயர் பண்ண முடியும் அப்படின்னு டெய்லி நைட்டு நம்ம சேர்ந்து ஆன்லைன்லயே நம்ம ப்ரேயர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்களை பேசணும்னு கர்த்தர் வெளிப்படுத்தினா. அதே போல இப்போ அதை நாங்க தொடர்ந்து நாங்க அதை செய்துட்டு வருவோம். ஏன்னா ஜெபத்துக்குள்ள நாங்க இணைக்கப்படலைங்கிறதுனால எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படலைங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. நாங்க நல்லா எங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல சாத்தானானவங்க வந்து பிள்ளைகளை தடுமாற செய்யறதுக்கு சூழ்நிலைய சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாகவோ ஏதாவது ஒரு காரணத்தினால எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து கருத்து இணைந்து ஜெபிக்கக்கூடிய கிருபையில தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும்னு சொன்னதுனால எங்க மைட்டினா நிறைய காரியங்கள் ஸ்ட்ரெஸ் எப்ப பார்த்தாலும் அந்த ப்ரெஷர் அதுலயே இருந்துட்டு அவங்க கூடுகைக்குள்ள கலந்து கொண்டு விட முடியாத வகையில ஒரு டயர்ட்னஸ், அவளால எந்திரிச்சு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் தான் தானியேல் அதிகாரத்தை படிக்க சொன்னாங்க சிஸ்டர். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு, ஐயோ நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் மம்மி, இனிமே என்ன ஒரு காரியம்னாலும் நான் ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குதான் நான் முதலிடம் கொடுத்திருக்கணும். என்னுடைய வேலை நிமித்தமாக நான் ஜெபத்தை விட்டுட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அர்ப்பணித்து ஜெபிச்சா. இப்ப 4 பேரும் கூடுகைக்குள்ளாக வர்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய கணவர் வந்து சீரியல் கேட்டு எப்படின்னு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். நான் சந்திக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், இந்த சீரியல் மட்டும் பார்க்காதீங்க, பிசாசு உள்ள வந்துருவான்ட்டு. என் ஹஸ்பண்ட் வெளியே வரணும், எனக்கு நான் வெளியே வரவே முடிக்கிறதும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். என்னப்பா நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு வகையில பிசாசு வர்றதுக்கு ஒரு பாதையை நீங்க உண்டு பண்ணி வச்சிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் அதை சொல்லவே இல்லை. நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். நான் ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நான் இருப்பேன். நாங்க 2 பேரும் எங்களுக்கு மார்னிங் அன்னைக்கு கடை லீவுங்கிறது நாங்க 2 பேரும் வீட்டுல இருப்போம். அவரு ஒரு பக்கம் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் உட்காந்து நான் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பக்கம் கிளிய செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மீட்டிங் முடிஞ்சுட்டாங்கன்னா அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு இந்த சீரியல் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த சீரியல் நான் பார்க்க மாட்டேன், இனிமே அந்த சீரியல் பார்த்து அந்த 1 மணி 12:30 ஆச்சுன்னா அவருக்கு எப்படியாவது அனுப்பிச்சு துடிச்சிட்டு இருப்பாரு. எப்படியாவது போய் அந்த சீரியலை பார்த்த மாதிரி கோவம் வரும். அந்த அளவுக்கு கோவப்படுவாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வாயில இருந்தே சொன்னாரு, நான் அந்த 12:30 அந்த சீரியல் பாக்குற டைம் நான் டெய்லி அந்த 1 மணி நேரம்
பைபிள் வாசித்து நான் ஜாப் பண்ண சொல்லி இப்ப அதை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இவரு மாற்றம் வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. காலையில இந்த ஆராதனைக்குள்ள அவர் கலந்து கொள்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நான் நினைச்சே பார்க்கல இன்னும் நடக்குதுன்னு கிடையாது. ஆனா ஃபேமிலியா அந்த கூடிய சிஸ்டர் சொல்லுவாங்க குடும்பமா வாங்க எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனா இன்றைய நாள் நம்ம குடும்பமா அந்த ஆராதனைக்குள்ளாக வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கார். எல்லாமே கர்த்தருடைய மகிமை. அவருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கறதுனாலதான். அதே மாதிரி கர்த்தர் காலையில ஜெபத்தை நடத்தணும்னு ரெகுலர் சிஸ்டரும் ஒரு படிக்கிறப்ப நான் ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணேன். அப்பா இது எனக்கு முடியாத காரியம். ஆனா நான் வரணும் நான் பிரயாசத்துல அவங்க எழுதுங்கிறது நீங்க தான். இன்னைக்கு எவ்வளவு லேட்டா படித்தா கூட காலையில சமூகம் இந்த ஒரு வாய்ப்பு ஒரு நடுக்க உணர்வு வந்ததுனால டெய்லி ஒரு நாள் கூட நான் சோதனை வந்து ஜெபிக்க உட்கார்ந்து நாளே கிடையாது. வந்து உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறத ஒரு 15 நாள் ஆகுமே வச்சுருவாரு. எவ்வளவு பயணம் இருந்தாலும் இந்த காலத்துல சமூகத்துல வர்றது இது வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கும் இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எல்லா நாமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே மாற்றார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென்.